நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி. ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्म रताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் பலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். இதுவரைக்கும் சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானையும் செட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக போடப்படும் ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். எதையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். குரு பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை கிரகம் இடம் மாறும் ஒரு கிரகமாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் இந்த குரு பயிற்சியானது இந்த வருடம் 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 திருக்கணித அடிப்படையில் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறார். இந்த காணொலியில் நாம் காண இருப்பது மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது. மேஷ ராசின்னு எடுத்துட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி அதிபதி செவ்வாய் பகவான். உங்கள் செவ்வாய்க்கு 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல குரு பகவான் முழு சுப கிரகம், 100% சுப கிரகமாக கருதப்படுகின்றது. அவர் தான் இருக்கும் இடத்திற்கு நல்லது செய்தாலும் அதைவிட அதிகமாக செய்யக்கூடியது தான் பார்க்கும் பார்வை பதியும் வீடுகளுக்கு. அதனால்தான் ஒரு பழமொழியும் உண்டு, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது உண்டு. அந்த வகையில மேஷ ராசி அன்பர்களுக்கு இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 14/5/2025 அன்று இரவு 10:36 3ஆம் இடத்திற்கு இடம் பெறுகிறார். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முயற்சிகள் வெற்றியா தோல்வியா, நமக்கும் நம் உடன் பிறந்தவர்களுக்கும் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கிறது, நம்முடைய தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில காண இருக்கிறோம். அதே போல குருவுக்கு 5, 7, 9 என்ற பார்வை உண்டு. அனைத்து கிரகங்களுக்குமே 7ஆம் பார்வை அப்படின்றது பொதுவான பார்வை. சில கிரகங்களுக்கு மட்டும் விசேஷ பார்வை உண்டு. அந்த வகையில் குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் விசேஷ பார்வை உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் பார்வை பார்க்கிறார். அதாவது தன் சுய வீட்டை பார்க்கிறார். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அவர் தனுசுக்கு 7ஆம் இடத்திலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் இருந்து கொண்டு தன் 7ஆம் பார்வையாக தன் சுய ராசியான தனுசையும் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார். தன்னுடைய 9ஆம் பார்வையாக பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடாகிய கும்ப ராசியை பார்க்கிறார். இதனால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல தான் இருக்கும் இடம் அப்படின்னு பார்க்கும்போது புதனுடைய வீடு, வித்யாகாரகன் புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இருக்கிறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். இதுவரைக்கும் சுமாரா படித்து வந்த குழந்தைகள் கூட நன்கு படிக்க ஆரம்பிப்பார்கள். இது ஒரு வகையில. அதே போல அங்க பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் தைரியஸ்தானம் பேரு. தைரியம் இருக்கும். ஆனா எப்படி யாரை அட்டாக் பண்ணணுமோ அப்படி, எப்படி யார்கிட்ட பேசணுமோ அப்படி பேசி உங்கள் காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புல உண்டு. 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ எப்படி நீங்கள் அதை புதன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த வீட்டில் குருபவன் இருக்கிறதால ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய உத்தியோகத்தில் முன்னேற்றம், இடமாறுதல்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல குரு பகவான் பார்வை தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுவரைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழில் பண்றீங்க, இதுவரைக்கும் கொஞ்சம் லாபம் அப்படின்றது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு, ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, திருப்தி இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நடத்துறவங்களுக்கு லாபத்தை காணக்கூடிய ஆண்டாக இந்த பயிற்சி காணப்படுகின்றது. குருவுக்கு தனகாரகன் என்றும் பெயர் உண்டு. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் நன்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புல காணப்படுகின்றது. திருமணம் ஆகவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணத்திற்குண்டான யோக அமைப்பு நிச்சயம் உள்ளது. ஆரம்பத்திலே உண்டான ஆரம்பத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு சற்று குறைவு. இந்த குரு பயிற்சி அப்படின்றது இந்த குரு பயிற்சி ஒரு வருட காலத்தில் இடைப்பட்ட காலத்திலும் அதற்கு அடுத்த பகுதி காலகட்டமும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வாய்ப்பு அதிகம் காணப்படுகின்றது. தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறார், தன் சுய வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீடு அப்படின்றது பாவோத்பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல பாவத்துக்கு பாவம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீடு. 5ஆம் வீடுன்றது புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானம் வலுப்படக்கூடிய அமைப்புல காணப்படுகின்றது. இதுவரைக்கும் புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் புத்திர பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அது நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, இல்ல நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கல சார், எல்லாரும் சொன்ன பரிகாரமும் பண்ணியிருக்கேன், கோவிலா சுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் கைமேல் பலன் காணக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கின்றது. தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. 9ஆம் வீடு வந்து பித்ருக்கள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ருக்கள் நம் மறைந்த முன்னோர்கள் திருப்தி அடைந்து உங்களை ஆசீர்வதிக்கும் ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு விளங்குகின்றது. சோ அந்த வகையிலும் பித்ருக்கள் ஆசை கிடைத்தாலே வம்ச விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வம்ச விருத்தி அப்படின்னாலே புத்திரபாகியம் உண்டாகும். இதை புத்திரக்காரகன் குரு பகவான் தன் நேர்பார்வையால் பார்ப்பதால் நிச்சயம் புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. எல்லா நல்ல விஷயங்களும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானமாக 9ஆம் வீடு இருப்பதால் அனைத்து வித நன்மைகளையும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேஷ ராசிக்கு குரு பயிற்சி உள்ளது. தன்னுடைய 9ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார். தனகாரகன் குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயம் செய்கின்ற தொழிலும் சரி, பார்க்கின்ற உத்தியோகத்திலும் சரி நல்ல முன்னேற்றம், எதிர்பாராத அளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இது வந்து அவர் பார்க்கும் பார்வைக்கு ஸ்தான பலம் அப்படின்றது அதுவும் பார்த்துட்டு தான் இருக்கும் 3ஆம் வீட்டுக்கு உண்டான ஸ்தானத்தையும் அவர் வந்து வலுப்படுத்துகிறார். குருபகவான் அந்த வீட்டில் பகை பெற்று விளங்கினாலும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி பகை பெறுவது நல்லது. அந்த வகையில் உங்களுக்கு நல்ல யோகத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு காணப்படுகின்றது. இன்னொன்று தன் சுய பாவத்துக்கு உண்டான பலன் ஒண்ணு இருக்கு. அதாவது எப்பவுமே ஒரு கிரகம் எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா ஒரு 4-5 விதத்தில் 4 வகையில கொடுக்கும். ஒன்று தான் இருக்கின்ற பாவகம், தான் பார்க்கும் பாவகம். அது பாவகம் அப்படின்னா ஏதோ ஒரு டெக்னிக்கல் நேம் தான். அது வந்து ஒரு வீடுன்னு எடுத்துக்கோங்க. லக்னம்னு எடுத்துட்டீங்கன்னா பாவகம், ராசின்னு எடுத்துட்டீங்கன்னா வீடு, அவ்வளவுதான். தவிர எல்லாமே ஒண்ணுதான். சோ தான் இருக்கின்ற வீட்டுக்கும், தன்னால் பார்க்கப்படுகின்ற வீட்டுக்கும், தன்னுடைய சுய வீட்டுக்கும், தான் நின்ற நட்சத்திராதிபதி வீட்டுக்கும் இப்படி ஒரு பலன் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி பிரித்து பலன் சொல்ல வேண்டும். அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்னுடைய சுய வீடான 9ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடு அப்படின்ற ஒரு 2 ஸ்தானத்துக்கு உண்டான பலன்களையும் உங்களுக்கு சேர்த்தே கொடுப்பார். 12ஆம் வீடுன்றது விரயஸ்தானம். விரயம் அப்படின்னாலே என்ன சார், நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படும். என்ன சார் விரயம் ஆக போறது, பணம் விரயம் ஆகுமா, சேவிங்ஸ் எனக்கு கம்மியாகுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
ஆனா குரு வந்து சுபகிரகமா இருக்கிறதுனால சுப விரயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு வீடு கட்டுறது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பணம் செலவாகும். ஆனா நமக்கு ஒரு தங்கத்துக்கு சுயமான இடம், எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்வாங்க. சின்ன ஒரு அளவுக்கு ரீதியா சின்னதா இருந்தாலும் தன் சொந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்றது ஒரு கருத்து உண்டு. அந்த வகையில ஒரு வீடு கட்ட அமைப்புல சேவிங்ஸ் கம்மியாகிறது சுப செலவுகள். 9ஆம் வீடுன்றது 5க்கு 5ஆம் வீடுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ புத்திர வழியில் ஒரு பிள்ளைகள் வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேற்கொண்டு படிப்பதற்கு வெளிநாட்டுக்கு செல்ல தன் பிள்ளைகளை அனுப்பக்கூடிய செலவு, தன் பிள்ளைக்கு திருமணம் நிச்சயம் செய்யக்கூடிய செலவு, இதெல்லாமே சுப செலவுகள். சோ அந்த வகையில மேஷராசியில் பிறந்த அன்பர்களின் பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு காணப்படுகின்றது. ஒரு வகையில 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். இன்னொரு வகையில மேஷராசியில் பிறந்த அன்பர்களின் பிள்ளைகளுக்கும் திருமணம் நிச்சயம் ஏற்படும் அப்படின்ற ஒரு அமைப்பும் இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு காணப்படுகின்றது. அந்த வகையில குரு பயிற்சி உங்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் காணப்படுகின்றது. என்ன நேயர்களே, இந்த குரு பயிற்சி மேஷ ராசிக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும் ஒரு பயிற்சியாக உள்ளது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நான் உணர்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னுடைய கொள்கையை நான் வச்சிருக்கேன். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் அப்படின்ற நான் ஒவ்வொரு காணொலியும் நான் ஆரம்பத்தை சொல்லுவேன். சோ எல்லாரும் எல்லா நலமும் பெற்றிருந்த மாதிரி இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் வாழ்க்கையில் குரு பகவானின் அருள் பெற்று எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ அந்த குரு பகவானையும் எங்கள் மூலகுரு ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் அவர்களையும் ராகவேந்தர் மகாபிரிவா இவர்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம்.